டெக்ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ரியாக்டிவ் டைஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ரியாக்டிவ் டைஸ்க்கு என்னென்னமான ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட்டன்டா பார்த்து நம்ம அந்த டைஸ் செலக்ட் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். மெயினா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சாலிபிலிட்டி. அதாவது டைஸ் தண்ணியில நல்லா கரையணும். கொஞ்சம் கரையிறது கம்மியா இருந்தா ஹாட் வாட்டர் போட்டோம்னா நல்லா கரையணும். இதுக்கு சரியா கரையலன்னா என்ன ஆகும்னா டைஸ் ஸ்பாட் கம்பல்சரி வந்துடும். அதாவது சாலிபிலிட்டி கம்மியா இருக்கக்கூடிய டைஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப கேர் எடுத்து ஃபில்டர் பண்ணிலாம் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா டை ஸ்பாட் கண்டிப்பா ஸ்பாட் மாதிரி டைஸ் வந்துடும். ரெண்டாவது சால்ட் மீடியத்துல இதனுடைய சாலிபிலிட்டி எப்படி இருக்கு. ஏன்னா டையிங்ல நம்ம சால்ட் யூஸ் பண்ண போறோம். அந்த சால்ட் சோடியம் குளோரைட்ல சாலிபிலிட்டி கம்மியா இருக்கும். சோடியம் சல்பேட்ல இதோட கொஞ்சம் சாலிபிலிட்டி பெட்டரா இருக்கும். அதனாலதான் மோஸ்ட்லி சோடியம் சல்பேட் கிரிட்டிக்கல் கலர்ஸ்ல சோடியம் சல்பேட் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்ப இந்த ரெண்டு சால்ட்லயும் அதனுடைய சாலிபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். மூணாவது டைஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேஜரா பார்க்க வேண்டியது சப்ஸ்டாண்டிவிட்டி. அதாவது நேச்சுரலாவே அந்த டைஸுக்கு ஃபைபர் மேல எவ்வளவு அஃபினிட்டி, அதாவது ஃபைபர் மேல எவ்வளவு ஒரு ஈடுபாடு, அதுக்கு அதை நோக்கி அது ஈடுபாட்டோட நகரும் அப்படிங்கிறது தான் சப்ஸ்டாண்டிவிட்டி. அதாவது அஃபினிட்டி டுவர்ட்ஸ் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு டை காம்பினேஷன்ல ரைட் ஃபர்ஸ்ட் டைம் லேப் டு பல்க் ரைட் ஃபர்ஸ்ட் வரதுக்கு மிக முக்கியமான நாம கவனிக்க வேண்டிய பாராமீட்டர் சப்ஸ்டாண்டிவிட்டி. அதுக்கு அடுத்ததாக எக்ஸாஷன். அதாவது எவ்வளவு தூரம் அந்த மீடியத்துல இருந்து டைஸ் போய் ஃபைபர் மேல ஏறி எக்ஸாஸ்ட் ஆகுது, ஃபைபர் மேல போய் ஒட்டி அது மேல அதனுடைய பரப்புல போய் உட்காருது அப்படிங்கிறது எக்ஸாஷன். இது ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸாஷன் இருக்கு, பிரைமரி எக்ஸாஷன், செகண்டரி. பிரைமரிங்கிறது பாத்தீங்கன்னா சால்ட் மீடியத்துல ஆல்கலி நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாஷன் பிரைமரி எக்ஸாஷன். ஆல்கலி கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிறது செகண்டரி எக்ஸாஷன் அப்படிம்பாங்க. அடுத்ததா பிக்சேஷன். அதாவது எவ்வளவு தூரம் ஏர்ன டைஸ் எவ்வளவு தூரம் ஃபைபர் கூட கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகி அது கூட பிக்ஸ் ஆகுது, அதாவது பர்மனண்டா பிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் பிக்சேஷன் பர்சன்டேஜ். அதுக்கு அடுத்ததாக ரியாக்டிவிட்டி. அதாவது டைஸ் எவ்வளவு ஏறுது, அதுல 50% ஆஃப் டைஸ் ஏறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் ரியாக்டிவிட்டி அப்படிம்பாங்க. இது போக பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் இண்டெக்ஸ். அதாவது ஹை கான்சென்ட்ரேட்டட் ஏரியாவில் ஒரு டைஸ் இருக்கும்போது அது எப்படி லோ கான்சென்ட்ரேஷன் ஏரியா உள்ள டைஸ் நோக்கி எவ்வளவு வேகமா நகர்ந்து ஈவன் ஆக்கிது. அதாவது டைஸ் ஏறும்போது ஒரு இடத்துல அதிகமா இருக்கும், ஒரு இடத்துல கம்மியா இருக்கும். இதுவா செல்ஃபா அதை ஈக்குவலைஸ் பண்ணிக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு மைக்ரேஷன் இண்டெக்ஸ். இந்த மைக்ரேஷன் இண்டெக்ஸ், சப்ஸ்டாண்டிவிட்டி அண்ட் எக்ஸாஷன், இது மூணையும் வச்சு நம்ம லெவல் டையிங் ஃபேக்டர், அதாவது எவ்வளவு தூரம் ஈவனா லெவலா அன்லெவல் இல்லாம லெவல்லஸோட டையிங் ஆகும் அப்படிங்கிறத நாம ஃபார்முலா வச்சு நம்ம அரைவ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். இது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், டைஸுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமா பார்த்துருக்கோம். அடுத்த வர வீடியோஸ்ல ஒவ்வொன்றா சப்ஸ்டாண்டிவிட்டினா என்ன, அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அடுத்தது எக்ஸாஷன் என்ன, மைக்ரேஷன் என்ன, லெவல் டையிங் ஃபேக்டர்னா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியா அடுத்த வர வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம்.